ஹோம்லி லுக் உள்ள பொண்ணுனா ஏதோ லோக்கல் பிராண்ட் மாதிரியும் நல்ல மாடர்ன் ட்ரெஸ் போட்டா அவங்க வந்து பெரிய பிராண்ட் மாதிரியும் யோசிக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல எனக்கு ஒரு ரீச் இருக்கு, பட் இருந்தாலும் என்கிட்ட ப்ரொமோஷனுக்கு ஏதாவது பேச வராங்கன்னா, மேம் ஒரு டெக்ஸ்டைல் ப்ரொமோஷன் பண்ணணும், நீங்க ஹோம்லி லுக்ல இருக்கீங்க, உங்களுக்கு சாரீ கொடுக்குறோம், ஒரு 5000 கொடுக்குறோம்பாங்க. பட் இதே வெஸ்டர்ன் வியர்ல போட்டுட்டு பெரிய பிராண்ட் அம்பாஸ்டர் மாதிரி காட்டுறவங்களுக்கு 50,000 தரோம், ப்ளீஸ் வரீங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் அதுக்கு அந்த ரீசன்னால தான் ஓகே நம்ம ஹோம்லிலே இருக்கக்கூடாது, வெஸ்டர்னும் பண்ணணும், அப்பதான் நம்ம வந்து வெஸ்டர்ன் லுக்குக்கும் ஈக்குவலா இருக்கோன்றதை காட்ட முடியும்னு நான் நினைக்கிறேன். ஹோம்லி ரொம்ப பிடிக்கும், பட் வேற ரீசன் இப்போ நம்ம ஹோம்லி லுக்ல போனா பெரிய ரெஸ்பெக்ட் இருக்க மாட்டேங்குது. ஈவன் தோ இன்ஸ்டாகிராம்லயுமே ஆமா எனக்கு பேக் பெருசா இருக்கு, அதுக்கு என்ன பண்ணணும், நான் ஒரு உமன், எனக்கு எங்க வேணாலும் பெருசா இருக்கும், எங்க வேணாலும் சின்னதா இருக்கும், அது வந்து ஆர்டிஃபிஷியல் இல்லைல்ல, ஆர்டிஃபிஷியலா போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இருக்கிறத நான் ஏன் ஆக்வர்டா யோசிக்கணும், அதையே நான் வந்து மறைச்சு வைக்கணும், எனக்கு இருக்கு அவ்வளவுதான் அப்படிங்கறது ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு. அவங்க பேர் வச்சதுக்கு காரணம் என்னோட வீடியோ. தட்ஸ் இம்பார்ட்டன்ட் இல்ல? கண்டிப்பா என்னோட வீடியோ இப்படி போடணும் அப்படிங்கறது, அது டான்ஸ்னு என்னால பார்க்க முடியல. அது இப்போ நீங்க ஒரு வீடியோ, உங்களோட வீடியோ அந்த இருந்தது இல்லையா, அந்த வீடியோ கொடுங்கப்பா. ஓகே. இந்த வீடியோ வந்து இது டான்ஸ்னும் என்னால பாத்துக்க முடியல. இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் மொபைல்ல பார்க்கும்போது இது பயங்கர க்ளோஸ் அப்ல இருக்குல்ல, இப்போ க்ளோஸ்ல இருக்கும்போது இது பார்க்கும்போது கமெண்ட் பண்றேன், சும்மாவே வாய்க்கு வந்ததை பேசும்போது சும்மாவே பேசுறாங்க, நம்ம ஏன் பண்ணாம இருக்கணும்ன்றதுக்காக நான் பண்ணேன், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு சினிமாவோட விஷயம் வந்து ஃபோர்ஸ் பண்ணுது, இப்படி பண்ணா வாய்ப்பு கிடைக்குங்கிறது கிடையாது. பட் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டோம் அப்படிங்கறதான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ உள்ள பொண்ணுங்க எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. இங்க காட்டினா ட்ரெண்ட் வியூஸ் போகுமா, அங்க காட்டினா வியூஸ் போகுமா, இப்படி பண்ணா வியூஸ் போகுமான்றத எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சு எல்லார் கையிலும் மொபைல் வந்து ரியலாவே சின்ன வயசுல இருந்தே போராடினவங்க இப்ப யாரும் இன்ஸ்டாகிராம்ல பெருசா இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எஃபோர்ட் போட்டு வர பொண்ணுங்க இருக்கும் பொழுதுதான் எங்களுக்கும் ஓகே நம்மளும் இந்த மாதிரி பண்ணாதான் பெரிய ஆளாக முடியுமோ அப்படின்னு தோணும். பட் இப்ப இருக்கிற எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா, இந்த மாதிரி பண்ணாதான் ட்ரெண்ட் ஆகுங்கிற ஒரு வேற மாதிரி ரோல் மாடல் இருக்கும் பொழுதுதான் நாங்களும் இப்படி பண்ணா ட்ரெண்ட் ஆகுமோங்கிற மைண்ட் செட் கிரியேட் ஆயிடுச்சு. சாதாரண பல பெண்கள் எடுத்துக்கோங்க, ஓகேவா, வீட்டுல பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரியான மனசு இருக்கும்? இப்ப இன்ஸ்டாகிராம திறந்தாலே அது ஒரு சின்ன பான் சைட் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரோட பேச்சுமே இருக்கு. கண்டிப்பா விதவிதமா வரும்ல, வேற சைட்டுனா வேற, பட் இந்த இன்ஸ்டாகிராம்ல விதவிதமா ஒவ்வொரு நாளைக்கும் கிடைக்கும். நிறைய பொண்ணுங்க இருக்கு. அடிக்ஷன் தான். எப்படி சிகரெட் ட்ரிங்கிங்லாம் ஒரு அடிக்ஷன் ஆனிச்சோ, இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது ஒரு போதையா மாறிடுச்சு. போதைங்கிறது ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. சீரியஸா இது இப்படியே விட்டோம்னா இது எங்க போய் முடியுங்கிறது தெரியாது. பட் அதை நான் மட்டும் பேசி நீங்க மட்டும் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்ப நீங்க சொன்னீங்க அடிக்ஷன் அப்படின்னு. கண்டிப்பா ஒரு சிகரெட் பிடிக்கிறது, ட்ரிங்க் பண்றது ஒரு அடிக்ஷன்னா, இன்ஸ்டாகிராம் பல பெண்களுக்கு அடிக்ஷன் ஆயிடுச்சு. ஆண்களுக்கும் அது ஒரு அடிக்ஷன். பார்க்காம இருக்க முடியாது. இன்னைக்கு ஃபுல்லா யாரையாவது இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாம இருங்கன்னு சொல்லுங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலுமே மறுநாள் வேகமா போய் அது இன்னைக்கு அந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டிருக்கு, இன்னைக்கு என்ன மாதிரி டான்ஸ் பண்ணிருக்கு, எப்படி மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும்னு போவாங்க.